இந்தாங்க. லட்சுமி சம்மந்தி அம்மாவுக்கு கொடுத்தியா? குளிச்சிட்டு இருக்காங்க அத்தை. வந்து குடிக்கிறாங்களா? என்னடி உன் மாமனார் மாமியார் 2 பேரும் உன்னை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, நீ போலியா? அம்மா இன்னைக்கும் நான் போலாம் தாம்மா இருக்கேன். ஆனா அழகர் தான் மதுரையில வீடு பாத்திருக்கேன்னு சொன்னான்ல. கொஞ்ச நாளைக்கு அங்க போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் மதுரைக்கு போகலாம்ல. கடை திறந்துட்டா போய் வர முடியாதுன்னு அவன் யோசிக்கிறான். சமந்தி சமந்தி வாங்க சம்மந்தி, காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். அந்த நகையெல்லாம் கட்டி வச்சல, அதுல அந்த நெக்லஸ மட்டும் காணோம். நீங்க எதுவும் எடுத்தீங்களா? எந்த நெக்லஸ் சொல்றீங்க? அதான் சமந்தி, நீங்க கூட நைட்டு போட்டு பாத்தீங்களே, அந்த நெக்லஸ் தான். நீங்க எடுத்தீங்களா? அப்பா சமந்தி, அப்பா என் பொண்டாட்டி கிட்ட உங்களை விட அதிகமாவே நகை இருக்கு. அவ எதுக்கு எடுக்கணும்? ஐயோ சாமி, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. வேற எப்படி கேட்டீங்க? எடுத்தீங்களான்னா என்ன அர்த்தம்? இல்ல என் பொஞ்சாதி பார்த்தா திருடி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஐயோ என்ன பா என்னப்பா பேசிட்டு இருக்க நீ? அவங்க அப்படிலாம் சொன்னாங்களா என்ன? அத்தா நீ கம்முன்னு இருக்கா? பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம்னா என்ன வேணாலும் பேசுவாங்களா? சமதி இங்க இருங்க, என் 2 பொண்ணுங்களுக்கும் 100 சவரன்ல நகை போட்டிருக்கேன். அப்படின்னா என் பஞ்சாதி கிட்ட எம்புட்டு நகை இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க நெக்லஸை திருடுற அளவுக்கு என் பஞ்சாதி ஒண்ணு தரங்கட்டு தெரியலங்க. சும்மா கோவப்படாதீங்க. பேசணும்னா நீங்க என்ன வேணா பேசுவீங்களா? நான் என்ன கேட்கறேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க இருங்க, இப்ப வந்து என்ன கேட்டீங்க? அந்த நகையை எடுத்தியான்னு தானே கேட்டீங்க. நான் ஒன்றும் அந்த அர்த்தத்தில் கேட்கல. நேற்று அவங்க அதை போட்டு பார்த்தாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதனால எங்கேயாவது எடுத்து வச்சிங்களான்னு தான் கேட்டேன். மற்றபடி திருடினீங்களான்னு நான் கேட்கல. அடி ஏய் கூறு கட்டவளே, அவங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் பார்த்தாதா? நீ என்னத்துக்கு அடுத்தவங்க நகையெல்லாம் வாங்கி போட்டு பார்த்துட்டு இருக்கிற? நீயே பார்த்தல எப்படி அசிங்கப்படுத்துறாங்கன்னு. பா எதுக்கு ஒண்ணும் இல்லாத பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்க நீ? இப்போ அத்தைதான் அப்படியெல்லாம் ஏதோ சொல்லுன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு இப்போ? அத ஆண்டாளு, உனக்கு அப்பனை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். நான் கோவப்படுறேன்னா ஆமா பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கணும், இல்ல கோவப்பட மாட்டேன். இல்ல மத்த வந்த உடனே என்ன கேட்டிருக்கணும்? அந்த நகையை எங்க எடுத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்கணும். அதை விட்டு போட்டு உங்க அம்மாவை பார்த்து நகையை எடுத்தீங்களான்னு கேட்டா கடந்து போகும் ஒவ்வொரு நொடியும் குத்தி கிழிக்குதே. ஓ கசந்து போன ஒவ்வொரு நினைப்பும் சுட்டு எரிக்குதே. இதுதான் இனி நிஜமா வலிதாய உறவா? ஓ இதுதான் இனி நிஜமா வலிதாய உறவா? உறவா உசுர உருவி எடுக்குது, மனசும் கிடந்து தவிக்குது. உணியில விழுகிற சவுண்டு அடிச்சா வாங்கிட்டு அமைதியா நிக்கிற. சவுண்டு கேட்டு விட்டேன்னா தங்கறது விட்டுறாங்க. நீ எல்லாம் மனுஷனா? சம்மந்தி அம்மா நகையை நீயே எடுத்து வச்சுக்கிட்டு நீயே நாடகம் ஆடிட்டு இருக்கியா? என்னதான் உன் பிரச்சனை? 2 புள்ளைய பெற்ற 2 பேரும் நல்லா தானே இருக்காங்க. நீ ஏன் இப்படி மாதிரி பிடிச்சு அலையிற? என்னதாயா வேணும்? எதுக்கு இப்படி குடும்பத்தை கெடுத்துட்டு இருக்க? அப்படி என்ன பண்ணாங்க? எதுக்கு என் மாப்பிள்ளையும் ஆதியையும் இந்த பாட்டு படுத்திட்டு இருக்க? சொல்லு சொல்லு. ஏண்டா
உனக்கு பொண்டாட்டி வேணாம், ஆத்தா வேண்டாம், பிள்ளைங்களும் வேணாம், மருமகனும் வேணாம், மனுஷன் மக்கள் யாருமே வேண்டாம். எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு எங்கன போய் வாழ போற? மனுஷனுக்கு கோபம் வரலாம், அந்த கோபத்துல ஏதோ தப்பு பண்ணலாம். ஆனா நீ அப்படியா பண்ணிட்டு இருக்க? மனசுக்குள்ள வன்மத்தை வச்சுக்கிட்டு விஷம் மாதிரி கட்டிட்டு இருக்கேடா. ஏன்டா இந்த மாதிரி இருக்க? நாங்களும் இன்னைக்கு திருந்துவன் நாளைக்கு திருந்துவன்னு பாத்துட்டு இருக்கோம். நாளுக்கு நாள் திமிருத்தனம் அதிகமாயிட்டே இருக்கு. நீ எல்லாம் எதுக்கு என் உயிரோட இருக்க? போய் ஏதாவது கிணத்துல விழுந்து சாக வேண்டியதானே? அத்தா அத்தா இருங்க. யோ, நீ பண்ணது எல்லாத்துக்கும் நான் திருப்பி பண்ணி இருந்தேன்னா இந்நேரம் நீ எல்லாம் உயிரோட நின்று பேசுறது இருப்பியா? அப்படி இருந்தும் நான் உன்னை பெசாம விட்டேன்ல. எதுக்கு? உன் பொண்ணு உன்னை நம்புறான்ற ஒரே ஒரு காரணம் தாயா. கண்மூடித்தனமா நம்புறா. அவளுக்காக வச்சு நீ மனுஷனா இருக்கலாம் இல்லையா? இவன் மனுஷனா இருந்தா தெரியும், இவன் தான் மிருகமா மாறிட்டானே. பாரதி இந்த வீட்டுக்கு எதுக்கே வந்தா? வாழ்க்கையை போயிடுச்சுன்னு சொல்லி தானே வந்தா. நாங்க அவ வாழ்க்கையை கஷ்டப்பட்டு சரி பண்ணி கொடுக்கலான்னு போனா அத வந்து நீ கெடுக்கிற. வீடு தேடி வந்த பாரதி மாமியார் மனசை கலைச்சு 2 பேருக்கும் சண்டை வர வச்சு இன்னைக்கு அவங்க உயிரையே எடுத்துட்ட.